நாயன்மார்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு தனித்துவமிக்க வீரர்கள் என்பதைத்தான் அந்த தொடர்ல சேக்கிழார் நமக்கு காட்டுகிறார். அப்படி காணும் பொழுது அழியா வீரத்தார் தனித்தனி வகையாக எந்த காலத்தும் அவருடைய தொண்டானது நிலைத்து நிற்கக்கூடிய பேறு பெற்றவர்கள். எனவே அவருடைய வீரம் அழியா வீரம் என்று சொல்லப்பெறுகிறது. நீங்க சிந்தித்து பாருங்க, நம்முடைய காலம் இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல நாம் இருக்கிறோம். இந்த நாயன்மார்கள் வாழ்ந்த காலம் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் நம் நாயன்மார்கள்ல மிக முற்பட்டவர் கோட்செங்கச் சோழ நாயனார். அவருடைய காலம் கடைச்சங்க காலத்தினுடைய நிறைவு பகுதி. அதற்கு பிறகு வந்தவர் தான் காரைக்கால் அம்மையார், நம்முடைய திருமூல நாயனார் போன்ற சான்றோர்கள். நிறைவாக 9ஆம் நூற்றாண்டில் நமக்கு வந்தவர் நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்போ கொஞ்சம் ஏறத்தாழ ஒரு 1000 ஆண்டுகள் என்று நீங்கள் வைத்துக் கொண்டார். ஏன்னா சுந்தரர் காலம் 9ஆம் நூற்றாண்டு, கோட்செங்கச் சோழருடைய காலம் கிமூல இருக்கிறது, கிபி அல்ல கிமூல இருக்கிறது. அந்த பக்கம் ஒரு 100 200 அல்லது 100 என்று குறைந்தபட்சம் வைத்துக் கொண்டீங்கன்னா 1000 ஆண்டு காலத்தில் வாழ்ந்த நாயன்மார்கள். நம்ம படிக்கக்கூடிய பெரிய புராணம் என்பது 1000 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் இருந்த தொண்டு செய்த தொண்டர்களுடைய வரலாறு தான் இந்த பெரிய புராணம் என்கின்ற ஒரு காப்பியம். நீங்க ஏனைய காப்பியங்களுக்கு இல்லாத பெருமை நம்முடைய பெரிய புராணம் என்கின்ற திருத்தொண்டர் புராணத்துக்கு உண்டு. மற்ற புராணங்கள் மற்ற காப்பியங்கள் எல்லாம் யாரேனும் ஒரு தலைவனை வைத்து கொண்டு அந்த தலைவன் ஒருவனை வைத்து கொண்டுதான் அந்த புராணம் சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு ராமாயணம் என்று எடுத்துக்கொண்டீர்களானால் தசரதன்ல தொடங்கி ராமன் அவதாரம் செய்ததிலிருந்து அவர் 16 ஆண்டுகள் வனவாசம் இருந்ததிலிருந்து அவருடைய வாழ்க்கை, அவருக்கு மகன் பிறந்தார், கடைசியே என்ன ஆனார் என்ற வகையில் அந்த காப்பியம் நிறைவடைகிறது. நீங்கள் அந்த காப்பியத்தின் காலத்தை ஆராய்ச்சி செய்து பாருங்க. ராமனுடைய காலம் எவ்வளவு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்தாரோ அதுதான் காப்பிய காலம். அதே போலதான் சிலப்பதிகாரம் எடுத்துக்கொண்டால் கண்ணகி கோவலன் என்ற கதாபாத்திரம் அவங்களுடைய காலம், அவங்க வளர்ந்தது, வாழ்ந்தது, மதுரை வந்தது, என்ன நடந்தது, கடைசியில கண்ணகி என்கின்ற அந்த பெண் தெய்வமானாள் என்று சொல்லி முடிக்கும் போது காப்பியத்தின் காலம் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 40 ஆண்டு. இந்த காலத்தை கடந்து நமக்கு தமிழகம் மற்றும் இந்தியா முழுக்க தேடினீங்கன்னா ஒரு காப்பியத்தின் காலம் என்பது ஒரு நாயகனை மையமாக வைத்து கொண்டுதான் அந்த காப்பியங்கள் இந்த மண்ணில் தோன்றி இருக்கின்றன. ஆனால் சேக்கிழார் பெருந்தகை தந்திருக்கின்ற திருத்தொண்டர் புராணம் என்கிற இந்த காப்பியத்தினுடைய காலத்தை ஆராய்வீர்களானால் குறைந்தபட்சம் 1000 ஆண்டுகள் இந்த காப்பியத்தின் காலம். கோட்செங்கச் சோழரை தொடங்கி நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரை அவர் காட்டணும்னா 1000 ஆண்டு காலத்தினுடைய தமிழக வரலாறு, பண்பாடு, நாகரிகம், மொழி, எத்தனை வகையான இடையில் வந்த இடையூறுகள், இவற்றையெல்லாம் கடந்து இந்த தொண்டர்கள் எப்படி இந்த தொண்டினை செய்திருக்கிறார்கள் என்று காட்டுவதில் ஒரு ஒப்பற்ற நூலாக விளங்குவது நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை தந்த திருத்தொண்டர் புராணம் என்கின்ற காப்பியம். எடுக்கும் மா கதை என்று நம் சேக்கிழார் பெருந்தகை இந்த காப்பியத்தை நமக்கு காட்டுகிறார். எனவே ஒவ்வொரு தொண்டர்களும் ஒப்பற்ற வீரர்கள் என்பதைத்தான் அழியா வீரத்தார் என்ற சொல்லுல அமைத்து காட்டியிருக்கிறார். எனவே